பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசி குசியா இருக்கீங்களா? குசி குசியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு அவ்யத்தவாணி. அவ்யக்தவாணி. ஆமா, அதிகாரம் மற்றும் பணிவுத்தன்மையின் சமநிலை பத்தி வரதாந்திர சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்க பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆக்காரி ஆகணும், பரிசுத்தாகணும், முகம் மற்றும் நடத்தையின் மூலமா சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும் அப்படின்னு தலைப்பு மொத்தம் முரளி ஃபுல்லா அதெல்லாம் சிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர், போட மகாவாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி 30/3/2025, ரிவைஸ்டு டேட்டு 30/11/2004. காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள், சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் அப்படின்னு அப்பா தலைப்புல கொடுத்துருக்காங்க. ஆமா, பிரம்மா பாபாவுக்கு சமமா முகம் மற்றும் நடத்தையின் மூலமா ஆக்காரி பரிசா ஆகணும், சாட்சாத்காரம் செய்யக்கூடிய மூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இன்று பாக்கிய விதாதா வள்ளல் பாபா தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருந்தார். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாது. கல்பகல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள் தான் அடைகின்றீர்கள். தனது கல்பகல்பத்திற்கான அதிகாரத்தின் பாக்கியம் நினைவு இருக்கின்றதா? இந்த பாக்கியம் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த சர்வசிரேஷ்ட பாக்கியம் ஏன் அப்படின்னு அப்பா கேள்வி கேட்கிறாங்க. ஆமா, அதாவது பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாக்கியவான் குழந்தைகளா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்குது? கல்பத்துக்கான பாக்கியம், அந்த அதிகாரம், கல்பத்தின் அதிகாரம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் பாக்கியவான் குழந்தைகளுக்கு யார் மூலமா ஜென்மம் கிடைச்சிருக்குது? அந்த பாக்கிய வள்ளலே ஜென்மம் கொடுத்திருக்காருன்னா அப்ப அவங்களுடைய பாக்கியங்களை என்னன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்காரு சிஸ்டர். சரி, வாசிங்க. அப்பா சொல்றாங்க, அனைத்தை காட்டிலும் உயர்ந்த சர்வசிரேஷ்டமான பாக்கியம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, ஏனெனில் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கியுள்ளார். ஒருவருடைய பிறவி பாக்கியவிதாவின் மூலம் ஏற்படுகின்றது எனில் அதைவிட சிரேஷ்ட பாக்கியம் வேறு ஏதும் உண்டோ? தனது பாக்கியத்தின் போதை நினைவில் இருக்கின்றதா? தனது பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் எத்தனை பெரியதான பட்டியலாக இருக்கும். பாக்கியசாலியான பிராமண வாழ்வில் கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை. அனைவரின் மனதில் தனது பாக்கியத்தின் லிஸ்ட் நினைவில் வந்து விட்டது. நினைவுகளில் கொண்டு வாருங்கள். வந்து விட்டதா? உள்ளம் என்ன பாடலை பாடுகின்றது? ஆஹா பாக்கியவிதாதா, ஆஹா எனது பாக்கியமே. ஒரு பகவானுடன் 3 சம்பந்தங்களின் பலன் என்பதுவே இந்த பாக்கியத்தின் சிறப்பு இயல்பு. சொல்றீங்களா பிரதர்? அதான் பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்குது இந்த பிராமண வாழ்க்கையில? உங்களுக்கு பிராமண வாழ்க்கையில கிடைக்காத பொருள்னு எதுவுமே கிடையாது. அப்ப உங்களுடைய பாக்கியத்தின் பாடல் கூட நீங்க எப்படி பாடுறீங்க? ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு தானே பாடுறீங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம், எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பியவர்களா இருக்கீங்க. அந்த பாக்கியத்தின் லிஸ்ட பாருங்க. அந்த பாக்கியம் நீ நினைச்சோடனே அந்த லிஸ்ட் எவ்வளவு பெருசா வந்துருது பாருங்க. இது உங்களுக்கு நினைவுல இருக்குதா? அந்த போதையில இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சரிவா? அப்பா சொல்றாங்க, 3 சம்பந்தம், அப்பா ஆசான் சத்குரு, இதுவே ஒருவர் வாழ்வில் விசேஷ சம்பந்தங்களாகும். யாருக்கும் ஒருவரிடம் 3 விசேஷமான இந்த சம்பந்தங்கள் மற்றும் பலன்கள் இருக்காது. நீங்கள் எங்களுக்கு தந்தையும் ஆசானும் சத்குருவுமாக இருக்கின்றீர்கள் என்று மகிழ்ச்சியாக கூறுகின்றீர்கள். தந்தையின் மூலம் அனைத்து கஜானாக்களின் பொக்கிஷங்களின் சுரங்கத்தையும் அடைகின்றோம். பொக்கிஷங்களின் பட்டியலும் நினைவில் வந்துவிட்டது. நினைவுகளில் கொண்டு வாருங்கள். என்னென்ன கஜானா தந்தையின் மூலம் கிடைத்து விட்டதா அல்லது கிடைக்க வேண்டுமா? என்ன கூறுவீர்கள்? பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கவே செய்கின்றீர்கள். டீச்சர் மூலம் படிப்பின் உயர்ந்த பதவியின் பிராப்தி ஆகிவிட்டது. இப்படியாக பார்க்க போனால் உலகத்தில் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த பதவி என்றால் ராஜ்ய பதவி என பாடப்பட்டுள்ளது. நீங்களோ இரட்டை ராஜா ஆகிவிட்டீர்கள். நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரி மற்றும் வருங்காலத்தில் அநேக ஜென்மங்களின் ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள். அதாவது 3 சம்பந்தம் இருக்குது.
தந்தை, ஆசிரியர், சத்குரு. இப்ப தந்தையின் மூலமா உங்களுக்கு எல்லா பொக்கிஷங்களும் கிடைச்சிருக்குது, அந்த அனுபவம் செய்றீங்க. ஆசிரியர் மூலமா எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பு கிடைக்குது, இந்த படிப்பின் மூலமா நீங்க என்ன ஆக போறீங்க, மனிதன்ல இருந்து தேவதையாக போறீங்க. அப்புறம் கூடவே உங்களுக்கு சுயராஜ்யத்தின் அதிகாரமும் கிடைச்சிருக்குது இல்லையா அப்படிங்கறத கேக்குறாரு. இப்பவே நீங்க ராஜ்ய அதிகாரி தான். இன்றைய சுயராஜ்ய அதிகாரி, நாளைய விஸ்வராஜ்ய அதிகாரி. அப்படிப்பட்ட படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, ஒரு பிறவிக்கானது அதுவும் ம் படிப்பு ஒரு பிறவிக்கானது, அதுவும் சிறிய பிறவி மற்றும் பதவிக்கான பிராப்தி அநேக பிறவிக்கானது. ம் மற்றும் ராஜ்யமும் அகண்டது, அசைக்க முடியாதது, தடைகளற்ற ராஜ்யமாகும். இப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றீர்களா? கவலையற்ற மகாராஜன் ஆகிவிட்டீர்களா? யாரெல்லாம் கவலையற்று இருக்கின்றீர்களோ ம் அவர்கள் கை உயர்த்துங்கள். ம். நான் உயர்த்திட்டேன் பிரதர். ஆமா, கவலையற்ற நிலை கவலையற்ற நிலை ம், சிறிதும் கவலை இல்லையா? ம், பார்க்க வேண்டும். எப்பொழுதேனும் ஏதாவது மொய்மை விளையாட்டு, ம், பப்பட் ஷோ ம். எதிரில் வந்தால் பொம்மை, பிறகு அது கவலை பொம்மை, வருமா? பொய்மை இல்ல அதான். பொம்மை. ம். ஆ, ம், பொம்மை பொம்மை விளையாட்டு. ம். பொம்மை பொம்மை விளையாட்டு. ம். பொம்மைனா ஹிந்தில மேபி இருக்கலாம்ல இருக்கு. சரி ஓகே. பப்பட் ஷோ. பொம்மை விளையாட்டு, பப்பட் ஷோ எதிரில் வந்தால் பிறகு கவலை வருமா? மாயாவின் பொம்மை விளையாட்டு முன்னே வருகின்றதா இல்லையா? பிறகு சிறிது சிறிது கவலை ஏற்படுகிறதா? ஏற்படவில்லையா? சிறிது கவலை சிந்தனை ஓடுகின்றதா அல்லது ஓடுவதில்லையா? இருப்பினும் உயர்ந்த பாக்கியம் இப்பொழுதிலிருந்தே கவலையற்ற ராஜாவாக ஆக்குகின்றது. இப்படி சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் வந்தாலும் அது மேலும் வரும் காலத்திற்கான அனுபவியாக பரிபக்குவமாக்க கூடியது ஆகும். கவலையற்ற சக்கரவர்த்தியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். கவலையற்ற சக்கரவர்த்தியா இருக்கும். ஆமா. எதனால கவலையற்ற சக்கரவர்த்தியா இருக்கும்? டிராமாவின் ரகசியத்தை தெரிஞ்சிருக்கும். எது நடந்தாலும் டிராமாவில் நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். நேற்று, இன்று, நாளை, இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குன்னு தெரிஞ்சிருக்கீங்க. அதனாலதான் கவலையற்ற சக்கரவர்த்தியா இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் மாயை ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வருது அப்படின்னா அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பொம்மை விளையாட்டுன்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீங்க கவலையற்ற சக்கரவர்த்தி ஆயிட்டீங்களா அப்படின்றத கேக்குறாரு சிஸ்டர். இது எல்லாமே யாருக்குரியது அப்படின்னா ஆசிரியருக்குரியது. அதனாலதான் அதை அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. என்னென்ன சொன்னார்? ஆசிரியர் மூலமா படிப்பு கிடைக்குது. படிப்பின் மூலமா படிப்பு என்ன படிப்பு? திரிநேத்ரி, திரிகாலதர்சி, திரிமூர்த்தி, அதான் படிப்பு. கூடவே இந்த சுயராஜ்யத்தின் அதிகாரத்தின் படிப்பு, இதெல்லாமே ஆசிரியருடைய கடமை. இந்த கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிறது யாரோடைய கடமைனா இந்த டிராமாவின் ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறதும் அதுவும் ஆசிரியரோட கடமை தான். பொக்கிஷங்கள் மட்டும் தந்தையுடையது, படிப்பு இந்த உங்களை பரிபக்குவம் ஆக்குற நிலைமை, இந்த டிராமாவின் ரகசியங்கள்லாம் தந்தையுடையது. அப்ப ஏதாவது பிரச்சனை இங்க வருது அப்படின்னா என்ன காரணம்? என்னன்னு புரிஞ்சிருக்கீங்க? உங்களை இது பரிபக்குவமா ஆக்குறதுக்காகத்தான் வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, இப்போது அனைவரும் இந்த விதவிதமான விஷயங்களின் அனுபவி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பயம் கொள்வதில்லை தானே? ஓய்வாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பொம்மலாட்டத்தை பாருங்கள். கார்ட்டூன் ஷோ பாருங்கள். பப்பட் ஷோ இப்ப கார்ட்டூன் ஷோன்ட்டார். இன்னும் எத்தனை ஷோ பீரியட் சொல்றாரு பார்ப்போம். இது ஒன்றுமே இல்லை, கார்ட்டூன் அட்டை தான். இப்போது உறுதியாக ஆக்கிவிட்டீர்கள் அல்லவா? இப்போது திடமாக இருக்கின்றீர்களா அல்லது அவ்வப்பொழுது பயப்படுகின்றீர்களா? காகிதம் புலியாகி வருகின்றது, காகிதமானாலும் புலியாகி வருகின்றது. இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் அனுபவி மூர்த்தியாகி சமயத்திற்கு, இயற்கைக்கு, மாயாவிற்கு சேலஞ்ச் செய்யுங்கள். வா நாங்களே விஜயன், வா நாங்களே வெற்றியாளர்கள், நாங்களே வெற்றிக்கான சவால் அப்படி என்று வெற்றிக்கான சவால் விடுங்கள். இடையிடையில் தொண்டையில் இருமல் வருகின்றது. இன்று குரல் வளம் சிறிது சீராக இல்லை, கெட்டுள்ளது. சந்திப்பு என்பது உள்ளது அல்லவா? அவருக்கு இருமல் வருது போல இருக்கு, பிரம்மபாபா சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல, தாதிக்கு வருது. தாதிக்கு வர்றதுனால பிரம்மபாபா சொல்றாரு. அதான் என்ன சொல்றாருன்னா, இப்ப மனதுல உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதான், கவலையற்ற சக்கரவர்த்தி ஆயிட்டீங்க இல்லையா? அப்ப பயம் ஏதாவது வருதா? எல்லாத்தையும் சாட்சி நிலையில இருந்து ஓய்வா ஒரு டிவி ஷோ பாக்குறது மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறார். டிவியில சிங்கம் வந்துச்சுன்னா பார்த்து பயப்படுவோமா என்ன? வருது போகுது. அதே போல மனசுல ஏதாவது வருது போகுதுன்னா அது வரட்டும் போகட்டும், அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்குது.
டிவியில வர்றத நம்ம தடுக்க முடியுமா? அதே போல மனசுல வர்றதெல்லாம் தடுக்க முடியாது. நீங்க எப்படி பார்க்கணும் அத? சாட்சியா ஓய்வு நிலையில உட்காந்து பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக அத சொல்றாரு சிஸ்டர். அதான் அத பார்த்துலாம் பயப்பட தேவையில்ல. வரதெல்லாம் என்ன சங்கல்பத்துல அந்த விஷயங்கள் ஓடுது, வருது, பயமுறுத்துற மாரி சிந்தனைகள்லாம் ஓடுதுன்னா என்ன அர்த்தம் அது? அது வெறும் பேப்பர் டைகர் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. ம். டைகர் தான். ஆனா எப்படிப்பட்ட டைகரா இருக்குது? பேப்பர் டைகர். ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்ச டைகர் போல தான் இருக்குது. அத பார்த்துலாம் பயப்படாதீங்க. சாட்சியா அத பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சைட் சீன் கடந்து போறோம் இல்லையா? அது போல அத கடந்து போயிடுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன் அப்புறம் இந்த ஆதிக்கு இருமல் வந்திருக்குது. அதான். அதான் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர் வாசி. சொல்றாங்க, பாப்தாதாவிடம் 2 குரூப் அடிக்கடி வருகின்றது. எதற்காக வருகின்றது? நாங்கள் தயார் என்ற 2 குரூப்பும் பாப்தாதாவிடம் கூறுகின்றது. ம். ஒன்று சமயம், இயற்கை மற்றும் மாயா. ம். இப்பொழுது நமது அது 2 வாப்பாட்ட போய் நாங்க ரெடி ஆயிட்டோம், உங்க குழந்தைங்க என்ன ரெடி ஆகலன்னு சொல்ற மாதிரி நமக்கு சமிக்கை கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்பொழுது நமது ராஜ்யம் முடிய போகிறது என்று மாயா புரிந்துள்ளது. ம். நம்ம புருஷார்த்தத்தை பார்த்து மாயா புரிஞ்சுக்கிச்சான் சமயம் இப்ப முடிய போகுதுன்னு. ம். 2வது குரூப் அட்வான்ஸ் பார்ட்டி. அட்வான்ஸ் பார்ட்டி 2 குரூப்பும் தேதியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ம். வெளிநாட்டில் 1 வருடத்திற்கு முன்னரே தேதி குறித்து விடுகின்றீர்கள் அல்லவா? ம். இங்கோ 6 மாதம் முன்னரே குறித்து விடுகின்றார்கள். ம். பாரதத்தில் வேகமாக செல்கின்றார்கள். 15 நாளிலும் கூட ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறித்து விடுகின்றார்கள். எனவே சமாப்தி, சம்பன்ன நிலை, பாபாவுக்கு சமமாக ஆகும் தேதி என்ன? ம். இதை பாப்தாதா கேட்கிறார். பாபா கேட்கிறாரு. ம். அதாவது 2 குரூப் பாபா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்குது. எப்ப இவங்க தயாராவாங்க அப்படின்னு. எந்தெந்த குரூப்? ஒன்னு சமயம், மாயை, இயற்கை எல்லாம் சேர்ந்து வந்து பாபா கிட்ட கேக்குது. உங்க குழந்தைங்க ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு. மாயை தெரிஞ்சிருக்கவும் செய்து நம்மளுடைய ராஜ்யம் இப்போ முடிய போகுது அப்படின்னு. அப்புறம் 2வது குரூப் அட்வான்ஸ் பார்ட்டி. அவங்களும் கேக்குறாங்க. நாங்களாம் ரெடி ஆகி வந்துட்டோம். எப்பதான் சத்தியுகத்தின் கதவை திறப்பீங்க? முக்திதாமத்தின் கதவை திறப்பீங்க? நாங்களும் போகணும் இல்லையா? குழந்தைங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பாபா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தேதியை குறிங்க. நீங்க சம்பூர்ண சம்பன்ன நிலை அடையிறதுக்கான தேதியை குறிங்க. பாபாவுக்கு சமமாகறதுக்கான தேதியை குறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இங்க கூட தேதி குறிச்சிடுறாங்க இல்லையா? டபுள் ஃபாரினர்ஸ் இங்க வரணும் அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி தேதியை குறிச்சிடுறாங்க. மற்றவர்கள் இங்க வேற ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது செய்யறோம் அப்படின்னா 6 மாசத்துல தேதியை குறிச்சிடுறீங்க. அப்புறம் பாரதவாசிகள் ரொம்பவும் விசேஷமா 15 நாளைக்குள்ளே கூட தேதியை குறிச்சிடுறாங்க இல்லையா? அது போல நீங்க சம்பூர்ண நிலை அடையிறதுக்கான தேதியும் சீக்கிரம் குறிங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக அப்படிங்கிறார். அதான் முகம் மற்றும் நடத்தையின் மூலமா தந்தையை வெளிப்படுத்துறதுக்கான தேதியை குறிங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாசிங்க சிஸ்டர். தேதியை நிர்ணயம் செய்ய முடியுமா? பாண்டவர்கள் கூறுங்கள், மூவரும் கூறுங்கள். நிர்வயர், ரமேஷ் மற்றும் பிரிஜ்மோகன். அடிக்கடி முரளியில இந்த 3 பேரை சொல்றாரு பாபா. பாண்டவர்கள்ல அவங்கதான் இப்ப வயோதிகர்களா இருந்தாங்க. அதான் பெரியவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க 3 இது சொல்றாரு. முரளிலே வருது பாருங்க. தேதி உறுதி செய்ய முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா? திடீரென ஏற்படுமா? டிராமாவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா? இல்லையா? அது என்ன? கூறுங்கள். ஏற்பட வேண்டுமா? திடீரென ஏற்படட்டுமா? தேதி குறிக்க முடியாதா? முடியுமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் முடியுமா? கூறுங்கள். டிராமாவை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக மனதில் தேதியின் சங்கல்பம் செய்ய வேண்டும் என கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள். செய்தாக வேண்டுமா? இவர்கள் உயர்த்தவில்லையே. திடீரென ஏற்படும். தேதி குறிக்க முடியுமா? பின்னாடி அமர்ந்திருப்பவர்கள் புரிந்து கொண்டீர்களா? திடீரென ஏற்படும் சரிதான். ஆனால் தன்னை தயார் செய்வதற்கு லட்சியம் அவசியம் வைக்க வேண்டியுள்ளது. லட்சியமின்றி சம்பன்ன நிலையை அடைவதில் அலட்சியம் வந்துவிடுகிறது. எப்பொழுதெல்லாம் தேதியை குறிக்கின்றீர்கள்? லட்சியம் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க உங்களுடைய சம்பூர்ண நிலையை சீக்கிரமா அடைய முடியும். லட்சியம் இல்லைன்னா அது தளர்ந்து போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. லட்சியம் வைக்கணும். நம்ம இந்த தேதிக்குள்ள நம்ம முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த லட்சியம் வச்சா தான் அதுக்குள்ள முடிக்கிறதுக்கான முயற்சி செய்வோம். லட்சியமே இல்ல, அது டிராமா அப்படி நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அலட்சியமா இருந்துருவோம். அதுக்காக அதை சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. எப்பொழுதெல்லாம் தேதியை குறிக்கின்றீர்களோ அப்பொழுது வெற்றி கிடைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறிக்கின்றீர்கள் அல்லவா? ஆகியே தீர வேண்டும். இந்த சங்கல்பம் செய்கின்றீர்கள் அல்லவா? அல்லது இல்லை, டிராமாவில் தானாகவே ஏற்பட்டு விடுமா? என்ன புரிந்துள்ளீர்கள்? முதல் வரிசையில் உள்ளவர்கள் கூறுங்கள்.
ம், பிரேம், டேராடூன். ம், கூறுங்கள், செய்தாக வேண்டும், செய்தே தீர வேண்டும். ஜெயந்தி, செய்தாக வேண்டும். ம், அது எப்போது ஏற்படும்? இறுதியில் ஏற்படும் என்றால் அப்பொழுது சமயம் வந்துவிடும். ம், சமயம் உங்களை சம்பன்னமாக ஆக்குமா, அல்லது நீங்கள் சமயத்தை சமீபமாக கொண்டு வருவீர்களா? ம், பாப்தாதா பார்த்தார். நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் உள்ளது, நம்பிக்கையும் உள்ளது. ஆனால் இப்பொழுது எதை சேர்க்க வேண்டும் எனில் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். ம். முகம் மற்றும் நடத்தையின் மூலமா உங்களுடைய குணங்கள், சக்திகள், நீங்க அந்த சம்பூர்ண நிலை அடைஞ்ச அந்த அவ்வியக்த பரிசுத்த ரூபம் வெளிப்படையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். இந்த தேதியை குறிச்சிருவீங்க இல்லையா அப்படிங்கிறத கேட்கிறாரு. ஏன்னா நீங்க தான் முன்னாடி போகணும், சமயம் பின்னாடி வரணும். சமயம் முன்னாடி போயிருச்சு, நீங்க பின்னாடி வரீங்கன்னா அது சரி கிடையாது இல்லையா? அப்ப நீங்க யாரு? மாஸ்டர் கிரியேட்டர். நீங்க தான் இந்த டிராமாவை படைக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க தானே முன்னாடி போகணும். டிராமா பின்னாடி தானே, நீங்க தயாரானதுக்கு அப்புறம் தானே விநாசம் வரணும். அது விநாசம் நடக்கும் போது நீங்க தயாரானீங்கன்னா அப்ப அது முழுமை நிலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நீங்க நேரத்துக்கு வசமாகி தயாராகிறது மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க முன்னாடியே தயாராகி உட்காந்துட்டீங்கன்னா நீங்க தயாரானால டிராமா படி விநாசம் ஆச்சு அப்படிங்கிற கணக்கு வரும் இல்லையா? அப்ப உங்களுக்கு தானே உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் தேதியை குறிங்க, வேமா சம்பூர்ண நிலையை அடைங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. அப்பா சொல்றாங்க, புத்தியில் நினைவு அனைத்தும் உள்ளது, ம், நினைவிலும் வருகின்றது. ம், ஆனால் இப்பொழுது சொரூபத்தில் வர வேண்டும். ஒருவேளை சாதாரண ரூபத்திலும் யாரேனும் பெரிய தொழில் செய்பவரானாலும் அல்லது பெரிய பணக்காரரின் படித்த குழந்தையானாலும் அவருடைய நடத்தையில் இருந்து ஏதோ உள்ளது என தென்பட்டுவிடும். ம், அவரிடம் ஏதாவது தனிப்பட்ட தன்மை தென்பட்டுவிடும். எனவே இவ்வளவு பெரிய பாக்கியமும் ஆசையும் படிப்பு மற்றும் பதவியும் இருக்கின்றது. ம், சுயராஜ்யம் இப்போதே உள்ளதல்லவா? பிராப்திகள் அனைத்தும் உள்ளது. ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளி வருவது தென்பட வேண்டும் ம், என்பது இப்பொழுது கூட அடிஷன் ஆக வேண்டும். ம், இப்பொழுது பாக்கியவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். ம். மக்களுக்குங்கிறாரு பாருங்க. ஆமா. என்று- அதாவது என்று- ஒரு செல்வந்தர்கள் இருக்காங்கன்னா உங்க குழந்தைங்க அவங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ராயல் நடத்தையுடையவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு விசேஷத்தன்மை நமக்கு வெளிப்படையாவே தெரியும். இவ்வளவு ராயலா பேசுறாங்க, இவ்வளவு ராயலா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அதே போல உங்க முகம் மற்றும் நடத்தையில அந்த ராயல்ட்டி தெரியணும் அப்படிங்கறதுக்காக அதை சொல்றாரு சிஸ்டர். ம், அப்பா சொல்றாங்க, ஓகே ஆ, சிஸ்டர். இவர் நமது இஷ்ட தேவர், இஷ்ட அதான் தேவியர்கள். உங்களுக்கு எல்லாமே நினைவுல நல்லா இருக்குது. அந்த சொரூபத்துல வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காருங்க. நினைவுல எல்லாமே இது இப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஆனா வெளிப்படையா அந்த செயல்பாட்டுல வரும்போது அந்த சொரூபத்துல தெரியணும் அப்படிங்கறத அதை சொல்றாரு. அந்த செல்வந்த பிரஜைகள் எப்படி ராயல் நடத்தையை வெளிப்படுத்துறாங்க, அதே போல நீங்களும் அந்த ராயல் நடத்தையை வெளிப்படுத்தணும். இப்ப தந்தைய வெளிப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு. ம், இவர் நமது இஷ்ட தேவர், இஷ்ட தேவியர் என்று இருக்க வேண்டும். இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தோம், சாதாரண உடலில் இருந்தாலும் ஆதி சமயத்திலும் பிரம்ம பாபாவிடம் என்ன தென்பட்டது? கிருஷ்ணர் தென்பட்டார் அல்லவா? ஆதியில் ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு அனுபவம் உள்ளதல்லவா? எனவே எப்படி ஆதியில் பிரம்ம பாபா மூலம் கிருஷ்ணர் தென்பட்டாரோ அதே போன்று இறுதியில் என்ன தென்பட்டு கொண்டிருந்தது? அவ்வியக்த ரூபம் தென்பட்டது தானே. நடத்தையில் முகத்தில் தென்பட்டதல்லவா? இப்பொழுது பாப்தாதா விசேஷமாக நிமித்தமான குழந்தைகளுக்கு இந்த வீட்டு பாடத்தை தருகின்றார். இப்பொழுது பிரம்ம பாபாவுக்கு சமமாக அவ்வியக்த ரூபம் தென்பட வேண்டும். நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையின் மணி தென்பட வேண்டும். பாப்தாதா பெயர் விரும்பவில்லை, பெயர் கூறவில்லை. 108 யாராயினும் அவர்கள் நடத்தை மற்றும் முகம் மூலம் தானாகவே பிரத்யட்சமாகும். இந்த ஹோம் ஒர்க்கை பாப்தாதா நிமித்தமான குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். முடியுமா? நல்லது. எவ்வளவு கால அவகாசம் தேவை? நாங்கள் பின்னே வந்துள்ளோம் என புரிந்து கொள்ள வேண்டாம். சிலர் கூறுகின்றார்கள் நாங்கள் வந்து சிறிது வருடமே ஆகிறது என புரிந்து கொள்ள வேண்டாம். நேரத்திற்கான விஷயம் இல்லை. யார் வேண்டுமானாலும் லாஸ்டில் இருந்து இறுதி, ஃபாஸ்ட் வேகம் மற்றும் ஃபாஸ்டில் இருந்து ஃபர்ஸ்ட் முதலில் வர முடியும். இதுவும்
லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. ஆமா. இதுவும் பாப்தாதாவிற்கான சவாலாகும். செய்ய முடியும், யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும், இறுதியில் வந்தவர்களாலும் முடியும். வெறும் லட்சியத்தை உறுதியாக்க வேண்டும், செய்தே ஆக வேண்டும், அப்படியாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபா பார்த்தவங்க கூட ஆரம்பத்துல பார்த்தவங்க எப்படி சாட்சாத்காரம் பார்த்தாங்க, கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் ஆச்சு இல்லையா? அதே போல இப்போ உங்களை பார்க்கும் போது 108 மணி மாலைகள் அப்படிங்கிற அந்த இஷ்ட தேவர்கள் இஷ்ட தேவிகள் அப்படிங்கிற அந்த சாட்சாத்காரம் இப்ப உங்க மூலமா தென்படணும். பிரம்மா பாபா தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமா அந்த ஒரு சாட்சாத்காரம் காமிச்சார். அதே போல நீங்களும் அந்த முகம் மற்றும் நடத்தைய இப்ப கொண்டுட்டு வரணும். அதுக்கான சாட்சாத்காரத்தை செய்விக்கக்கூடியவர்களா இருக்கணும். மக்களை தான் அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அதற்கான லட்சியம் மட்டும் வைங்க, லட்சியத்தை மட்டும் உறுதியாக்குங்க, அப்ப லட்சணங்கள் வந்துரும் அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். அதாவது இப்ப லாஸ்ட்ல வர குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப ஃபர்ஸ்ட்ல வரவங்களுக்கு ஒரு 100 லிட்டர் கண்டெய்னர் அனுப்புற அளவுக்கு அவங்க புருஷார்த்தம் பண்ணணும்னு வைங்களேன். மிடில் வரவங்களுக்கு ஒரு 50 லிட்டர் கண்டெய்னரா இருக்கும். லாஸ்ட்ல வரவங்களுக்கு ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் கண்டெய்னர் இருக்கும் அவங்களுடைய பாத்திரம். அதனால நம்ம லாஸ்டா வந்துட்டோம், நமக்கு புருஷார்த்தம் செய்ய முடியாது, அவங்களாம் நிறைய இருப்பாங்களே நம்ம வந்து நினைக்க கூடாதுங்கிறத நமக்கு வந்து அப்பா உணர்த்துறாரு. ஆமா, அப்ப வந்து ஃப்ளோ வந்து ஸ்லோவா இருந்துச்சு. பெரிய கண்டெய்னரா இருந்தாலும் ஃப்ளோ வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோவா விழுந்துட்டே இருந்துச்சு. ஆனா லாஸ்டா வரவங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ எவ்வளவு வருது, ஸ்பீடால விழுகுது. ஸ்பீடா விழும்போது சீக்கிரமா நிறைஞ்சிரும் இல்லையா? வருது லேட்டா, ஒருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி அந்த கண்டெய்னர் இருக்கும் இல்லைங்களா? லாஸ்டா வரவங்களுக்கு இவ்வளவு செஞ்சா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்தவங்களுக்கு வந்து எந்த புருஷார்த்தம் வந்து நல்லா செய்யலாம், அப்ப வந்து எந்த விதமானம் கிடையாது, சூழ்நிலை நல்லா இருந்துச்சு. இப்ப வரவங்களுக்கு சூழ்நிலை இந்த சின்ன டம்ளர் 1 லிட்டர் டம்ளர் நோக்கினாலே அவங்க வந்து பெரிய புருஷார்த்தம் பண்ண மாதிரி தான் இருக்கும் சூழல். அதனால அப்பா சனிக்கிழமை கொடுக்குறாரு. அப்பா சொல்றாங்க, இரட்டை அயல் நாட்டினர் கை உயர்த்துங்கள், இரட்டை அயல் நாட்டினர் என்ன செய்வீர்கள், இரட்டை வாய்ப்பை எடுப்பீர்களா என்ன? பாப்தாதா பெயரை வெளியிட மாட்டார், ஆனால் இப்படியாக உள்ளது என அவர்களின் முகம் கூறும். தைரியம் உள்ளதா? முதல் வரிசையை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். தைரியம் உள்ளதா? தைரியம் உள்ளது எனில் கை உயர்த்துங்கள். தைரியம் உள்ளது அல்லவா? பின்னாடி இருப்பவர்களும் உயர்த்த முடியும். முதலில் வருபவர்களே அர்ஜுனர். ஜோ ஓட்டே சோ அர்ஜுனன். ஜோ ஓட்டே சோ அர்ஜுன். முதலில் நான் செய்யறேன் வாரவங்க யாரோ அவங்களதான் அர்ஜுனன் சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் டபுள் ஃபாரினர்ஸ் இல்லையா? நீங்களும் அந்த காரியத்தை செய்வீங்க தானே, முகம் மற்றும் நடத்தையின் மூலமா அந்த சேவை செய்யறதுக்கான ஆர்வம் இருக்குதானே உங்களுக்கு, நீங்களும் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரிவா? நல்லது. பாப்தாதா ரிசல்ட் பார்ப்பதற்காக என்னென்ன புருஷார்த்தம் செய்கின்றீர்கள், யார் யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரிசல்ட் பார்ப்பதற்காக 6 மாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். 6 மாதங்களில் ரிசல்ட் பார்ப்போம், பிறகு முடிவு செய்வோம், சரியா? ஏனெனில் பார்க்க போனால் இப்பொழுது சமயத்தின் வேகம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. படைப்பு வேகமாக போகக்கூடாது, படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். இப்பொழுது சிறிது வேகப்படுத்துங்கள், இப்பொழுது பறந்து செல்லுங்கள். சென்று கொண்டு இருக்கின்றோம் என்றது அல்ல, பறந்து கொண்டிருக்கின்றேன். பதில் உரைக்கும் போது நன்றாக கூறுகின்றீர்கள். நாங்கள் தானே இருப்போம் அல்லவா, வேறு யார் இருப்பார்கள்? அதாவது சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க பறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க அப்படின்றது சொல்றாரு. நேரம் தீவிரமா இருக்குது, நீங்களும் தீவிர வேகத்துல பறந்தாதானே அதுக்கு முன்னாடியே நீங்க போய் சேர முடியும். இப்பதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது அப்படிங்கறத கேக்குறாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா கேக்குறாங்க, அப்பா சொல்றாங்க, ஆனால் இப்பொழுது ஆத்மாக்கள் சிறிது பார்க்க விரும்புகின்றார்கள். பாப்தாதிற்கு நினைவிருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் குழந்தைகள் ஆதியில் சேவையில் வெளிப்பட்டீர்கள். அப்பொழுது குழந்தைகளிடம் கூட சாட்சாத்காரம் ஏற்பட்டது. இப்போது சேவை மற்றும் சொரூபம் இரண்டின் பக்கம் கவனம் தேவை. எனவே என்ன கேட்டீர்கள்? இப்பொழுது சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள், சாட்சாத்கார பிரம்மா பாபா ஆகுங்கள். நல்லது. அதாவது ஆதி காலத்துல கூட குழந்தைகள் மூலமா கூட அந்த மக்கள் அவங்க சேவையில அந்த சாட்சாத்காரத்தை பார்த்தாங்க. அவங்க கூட அந்த இஷ்ட தேவி தேவதைகளை காட்சி அளிச்சிருக்காங்க. அதே போல நீங்களும் இப்ப அந்த பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆக்காரி பரிசாரூபமோ இல்லாட்டி இந்த சாட்சாத்கார மூர்த்தியாகி மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்கு என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, முகம் மற்றும் நடத்தையின் மூலமா அந்த தெய்வீக தன்மை தெரியணும். தெய்வீக தன்மை தெரிஞ்சாதான் உங்களை அவங்க இஷ்ட தேவர் தேவின்னு ஏத்துக்கிடுவாங்க அப்படிங்கறத சொல்றேன். சரிங்க சிஸ்டர் வாசன்.
அப்பா யாருக்கு சொல்றாங்க சொல்றாரு? அது டபுள் ஃபாரினர்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா டபுள் ஃபாரினர்ஸுக்கு இந்த இஷ்ட தேவர் தேவினா யாருன்னே தெரியாது. இப்ப இந்த பிராமண வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் இருக்குது, இவங்கெல்லாம் நாம தான் அவங்க புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு விசேஷமா அதை சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, இன்று புதிய புதிய குழந்தைகளும் அதிகமாக வந்துள்ளார்கள். தனது சிநேகத்தின் சக்தியினால் அனைவரும் வந்தடைந்து விட்டீர்கள். எனவே பாப்தாதா விசேஷமாக யாரெல்லாம் புதிய புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் சகிதமாக பல மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கூடவே வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சதா பிராமண வாழ்வில் வாழ்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். நல்லது. பிராமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருங்க, பறந்து கொண்டே இருங்கன்னு வரதானம் கொடுத்திருக்கார். யாருக்கு? புது புது குழந்தைகளா வந்திருக்காங்க இல்லையா, தந்தையின் அன்பினால ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க. அந்த அன்பின் சக்தியினால வந்தவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து இந்த வரதானம் கொடுத்திருக்கார். ஓகே சார், வாசிங்க. சேவைக்கான வாய்ப்பு பஞ்சாப் பார்த்து சொல்லுறாரு அப்பா. பஞ்சாபை மீட் பண்ணிருக்காருல இருக்கு. பஞ்சாபை சேர்ந்தவர்கள் எழுந்திருங்கள், மிகவும் நல்லது. இந்த விதியும் கூட நன்றாக உருவாகி உள்ளது. ஒவ்வொரு ஜோனிற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு யக்ய சேவையின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகின்றது. ஏனெனில் அதிகபட்சம் எந்த காரியம் செய்தாலும் யக்ய சேவை நினைவு உள்ளது. மற்றும் யக்ய சேவையின் நினைவு வந்தவுடன் யக்யத்தை படைப்பவர் தந்தையின் நினைவு வருகின்றது. எனவே சேவை அதிகத்திலும் அதிகமாக புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்ய வைக்கின்றது. மற்றும் யார் சத்திய புருஷார்த்தி குழந்தைகளோ அவர்கள் தனது நினைவின் சாட்டை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் உருவாக்க முடியும். ஏனெனில் இங்கு ஒன்று மகாரதிகளின் தொடர்பு இருக்கின்றது. தொடர்பின் நிறம் எளிதாக பிடித்து விடுகிறது. இங்கு கிடைத்த 8 முதல் 10 நாட்களில் நல்ல முன்னேற்றம் செய்துவிட முடியும் என்ற கவனம் ஏற்படுகின்றது. பொதுவான விதத்தில் சேவை செய்தால் இவ்வளவு லாபம் இராது. ஆனால் சகஜ நிரந்தர யோகியாக புண்ணிய கணக்கை சேமிக்க பெரியதிலும் பெரிய பரிவாரத்தின் போதையில் குஷியாக இருக்க வாய்ப்பாக அமைகின்றது. எனவே பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு ஜோனிற்கும் கிடைக்கின்றது. அதனால் 3 லாபம் எடுக்கும் லட்சியம் வைக்கலாமே. எவ்வளவு புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்தோம், சகஜ நினைவிற்கான முன்னேற்றத்தை எவ்வளவு அடைந்தோம், மேலும் குழுவின் அல்லது பரிவாரத்தின் அன்பு சமீபத்திற்கான அனுபவம் எவ்வளவு செய்தோம், பரிவாரத்தோட அன்பு சமீபத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு என்ன அனுபவம் செஞ்சோம் அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பு செய்தோமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு அதான் ஓகே. என்ன சொல்றாரு அப்படின்னா, சேவைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேவைக்கான வாய்ப்பு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து போறாங்கன்னா வேற ஒரு மாநிலத்துல இருந்து யஜ்யத்துல அங்க சமையல் பண்றதுக்கோ, அங்க கிளீன் பண்றதுக்கோ, கர்மனா சேவை செய்யறதுக்கோ, மற்ற ஒர்க்குக்கெல்லாம் மற்ற வேற மாநிலத்துல இருந்து வருவாங்க. அதான் சேவையின் வாய்ப்பு ஜோன் இன்னைக்கு பஞ்சாப் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றது. அதான் மற்ற பிராமணர்கள் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து போறாங்கன்னா இங்க இருக்கவங்களே இப்ப அங்க சேவை செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, வேற மாநிலத்துல இருந்து வருவாங்க. அதுக்காகத்தான் பாபா அத சொல்றாரு. அப்ப நீங்க சேவை செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. இங்க மற்றவங்க எல்லாம் தந்தையோட மிலன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. தந்தை மிலன் பண்றவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நல்ல விதத்துல சேவை செய்றீங்க, சமையல் செஞ்சு தாரீங்க, போக் வைக்கிறீங்க, போக் வச்ச சாப்பாடை கொடுக்குறீங்க, தந்தை நினைவுல இருந்து சமைக்கிறீங்க அப்படின்னா அதை சாப்பிடும் போது இவங்களுக்கும் அந்த அமைதியின் ஃபீலிங்ஸ் எல்லாம் உணர்வு ஏற்படுது இல்லையா, அப்ப உங்களுக்கும் புண்ணிய கணக்கு சேமிப்பாகுது இல்லையா அப்படிங்கிறத சொல்றார். தந்தை நினைவிலேயே இருக்கிறதுனால, தந்தையின் யஜ்யத்தின் அந்த சேவையின் நினைவுல இருக்கிறதுனால தந்தை நினைவு உங்களுக்கு இயல்பா இருக்குது. அப்ப சகஜமாகவே தந்தை நினைவு இருக்குது இல்லையா, அப்ப நினைவின் மூலமா முன்னேற்றம் ஏற்படுது இல்லையா உங்களுக்கு. அந்த பாக்கியத்தை சேமிச்சிட்டீங்களா. ஒண்ணு புண்ணியம், மற்றவர்களுக்கு இந்த சேவை செய்வதனால ஏற்படக்கூடிய புண்ணியம். அப்புறம் இந்த யஜ்ய சேவையின் மூலமா தந்தை நினைவு இயல்பா வருது, அந்த நினைவுக்கான முன்னேற்றம், நினைவின் சார்ட் அதிகமாகுது இல்லையா, அத சொல்றாரு. 3வது, இந்த மகாரதிகள் தொடர்புல எல்லாம் வாரோம், பரிவாரத்தின் அன்புல அந்த நெருக்கத்துல சம்பந்தம் தொடர்புல நெருக்கத்துல வரும்போது அவங்களுடைய குணங்களின் சாயம் இவங்க மீது படுது இல்லையா, அவங்களுடைய குணங்கள் நம்ம மீது படும்போது இவங்களை போல நாமளும் மாறணும் அப்படிங்கிற அந்த குணங்களின் நிறம் பதியுது அப்படின்னு சொல்றாரு. அதான் பரிவாரத்தின் அன்பு எல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த 3 விதமான பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பஞ்சாப் ஜோனுக்கு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்ப நம்மளும் புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் இங்க போனா இதுக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர். அதான் சொல்லியிருக்காரு. சரி வாசன். இந்த 3 விஷயங்களின் ரிசல்ட் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே வெளிப்படுத்த வேண்டும். டிராமாவில் வாய்ப்பு என்னவோ கிடைக்கின்றது, ஆனால் வாய்ப்பு எடுக்கும் சான்சலர் துணைவேந்தர் ஆகுங்கள். எனவே பஞ்சாபை சார்ந்தவர்கள் புத்திசாலிகள் தானே, நல்லது. அதிக எண்ணிக்கையிலும் வந்துள்ளீர்கள்.
மேலும் சேவையும் திறந்த உள்ளத்துடன் கிடைத்துள்ளது. வந்திருந்த கூட்டமும் நன்றாக வந்துள்ளார்கள். நல்லது, தொடர்பு நன்றாக உள்ளது. அதான் என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சேவைக்கு யார் சான்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் சான்சலர் ஆக முடியும்னு சொல்லுவார். சேவைக்கு யார் சான்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் சான்சலர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதான் என்னன்னா, இந்த சேவைக்காக சான்ஸ் இந்த பஞ்சாபுக்கு கிடைச்சிருக்கு, அவங்களும் சான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க சான்சலர் ஆகணும், துணை வேந்தர் அப்படின்னா தந்தை வேந்தரா இருக்காரு, நீங்க எல்லாம் அசிஸ்டண்டா இருக்கீங்களா அவருக்கு, அப்ப நீங்களும் துணை வேந்தரா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். வேந்தர்னா மன்னன், ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா? அப்பா சொல்லுங்க. அதாவது இன்று 2 விங்ஸ், கிராமப்புற வளர்ச்சி மற்றும் மகளிர் பிரிவு மீட்டிங்குக்கு வந்துள்ளீர்கள். மகளிர் விங்ஸ பார்த்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. மகளிர் விங்ஸை சார்ந்தவர்கள் எழுந்திருங்கள். இதில் அதிகபட்சம் டீச்சர்கள் தானே. டீச்சர் கை உயர்த்துங்கள், நல்ல வாய்ப்பாக உள்ளது. சேவைக்கு சேவை மற்றும் சேவைக்கு முதலில் பலன். குழு மற்றும் பாபாவின் சந்திப்பிற்கான ஆனந்தத்தை எடுக்க வேண்டும். எனவே சேவையும் பலனும் கிடைத்து விட்டது. நல்லது. இப்பொழுது எந்த விங்ஸ் ஆனாலும் குழுவானாலும் ஏதாவது புதிய திட்டத்தை உருவாக்குங்கள். எனவே ஒவ்வொரு குரூப்பும் சிறப்பாக நடைமுறையில், நடத்தை மற்றும் முகத்தில் ஏதாவது குணம் மற்றும் சக்திக்கான பொறுப்பை எடுங்கள். வெளிப்படையான விதத்தில் கொண்டு வருவோம். இப்படியாக ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது விசேஷத்தை தீர்மானம் செய்யுங்கள் மற்றும் அதற்காக தங்களுக்குள் எப்படி சேவைக்கான ரிசல்ட்டின் குறிப்பு எடுத்திருப்பீர்கள் அல்லவா, அப்படி எழுத படிக்க தெரிந்தவர்கள் குழுவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சோதனை செய்து கொண்டே இருங்கள். எனவே முதலில் நீங்கள் இதை செய்து காட்டுங்கள். மகளிர் பிரிவு இதை செய்து காட்டுங்கள். சரிதானே? ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது திட்டம் உருவாக்க வேண்டும் மற்றும் சமயத்தை தீர்மானியுங்கள். இந்த கால நேரத்திற்குள் இவ்வளவு சதவிகிதம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். பிறகு பாப்தாதா என்ன நடத்தை மற்றும் சித்திரத்தில் வர விரும்புகின்றாரோ அது வந்துவிடும். சரிதானே? செய்து கொடுக்க வேண்டும். நல்லது. சிறிய சிறிய குழுக்கள் அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும். சரியாக உள்ளது. டீச்சர்கள் புரிந்துள்ளீர்களா? செய்ய முடியுமா? திட்டம் தீட்ட வேண்டும். நல்லது. சேவைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த மகளிருக்கு சொல்லியிருக்காரு. கிராம வளர்ச்சிக்கு சொல்றாரு. மகளிர் குழுவுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க சேவைக்கு குழுக்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அப்ப சேவைக்கு சேவையாச்சு, பலனுக்கு பலனும் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. சேவை செய்து அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்க, தந்தை உங்களுக்கு அதற்கான பலன் கொடுக்குறாரு. உங்களுக்கு சேவை செய்யும் போது குசிங்கிற பலனும் கிடைக்குது, இப்ப தந்தையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது இல்லையா, அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி சொல்லியிருந்தார். சரி, இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, நான் எங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமா ஏதாவது குணங்கள், சக்திகளை கண்டிப்பா வெளிப்படுத்தியே தீரவோம். வெளிப்படையான ரூபத்துல அந்த விசேஷ தன்மைகள், அந்த விசேஷ குணங்கள்லாம் வெளிப்படணும். அப்படிப்பட்ட லட்சியம் வச்சுக்கோங்க, இதற்கான முயற்சி எடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் தீவிரமா ஆக்குங்க. அந்த முகம் மற்றும் நடத்தையின் மூலமா அந்த குணங்கள், சக்திகள்லாம் வெளிப்படணும். அதுக்காக வாழ்த்துக்கள் கொடுத்திருக்காரு. செய்யுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர் மகளிர் குழுக்கு. சரிவா? அடுத்து கிராம வளர்ச்சி பிரிவுக்கு பத்தி சொல்றாங்க. இப்பொழுது வரை கிராம வளர்ச்சி பிரிவினர் எத்தனை கிராமங்கள் மாற்றியுள்ளீர்கள், எத்தனை கிராமங்களில் செய்துள்ளீர்கள்? 7 கிராமங்கள் செய்துள்ளோம். ஒரு கிராமத்தில் 75% வரை காரியம் நடந்தேறியுள்ளது. இந்த மீட்டிங்கில் நிகழ்ச்சி உருவாக்கியுள்ளோம். சமயத்தின் அழைப்பு தூய பொன்னான கிராமிய பாரதம். இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கும் மற்றும் சுத்தமாக்கும் சேவை செய்வோம். நல்லது. நடைமுறை அல்லவா? இதற்கான மொத்த முடிவுகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியிடம் செல்கின்றதா? இப்பொழுது அனுப்பவில்லை, அனுப்ப வேண்டும். ஏனெனில் இதை கிராமங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது அரசாங்கத்திற்கான வேலை. ஆனால் நீங்கள் சகயோகியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ரிசல்ட் பார்த்து நன்றாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை உருவாக்குங்கள். அது அரசாங்கத்தின் பல முக்கிய மக்களுக்கு செல்லும் புத்தகம் அல்ல, பத்திரிகை அல்ல, சுருக்கமாக முழு விஷயங்களும் அனைத்து பக்கமும் அனுப்ப வேண்டும். நல்லது, வாழ்த்துக்கள். அல்லது இடையிடையில் இருமல். ஆமா, அதாவது கிராம அந்த சேவை செய்யறவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சேவை செய்திருக்கீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, நாங்க 7 விதமான கிராமங்கள்ல சேவை செய்திருக்கோம். ஒரு கிராமத்துல 75% வேலை முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பாபா கிட்ட கணக்கு சொல்லியிருக்காங்க.
என்ன மாதிரி சேவை செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது தீய வழக்கங்கள்லேருந்து விடுபட்ட ஒரு தூய்மையான பாரதம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க அந்த சேவை செய்துட்டு இருக்காங்க. அதான் இது அரசாங்கத்தினுடைய வேலை தான். நீங்கள் அரசாங்கத்துக்கு சகயோகியாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கணும். யாருக்கு அனுப்பி வைக்கணும்? ஜனாதிபதிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவங்களுக்கு அனுப்பி வைக்கும்போது மற்றவர்களும் அதை பார்ப்பாங்க இல்லையா? பெரிய பெரிய முக்கியமான அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் பார்க்கும்போது அவங்க மூலமாகவும் ஏதோ ஒரு சேவை நடக்கும் இல்லையா? அதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பத்தி நேற்று தானே பேசணும். இன்னைக்கு அப்பாவே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆமா. பிரசிடென்ட் அப்பா எப்படி குழந்தைங்களை வெளிப்படுத்தினாங்கன்னா, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பாபா குழந்தைங்க அப்படின்னு உலகம் பூரா இப்ப தெரிஞ்சு போச்சு. சிவன் வந்திருக்காருங்கன்னு வெளிப்படுத்திட்டாரு குழந்தைங்க எல்லாம் சொன்னா இன்னைக்கு அவரே முன்னிலையில சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமா. முரளி கருத்தும் நம்ம சிந்தனையும் ஒன்றுபட்டுச்சுன்னா நம்ம கரெக்டா முரளியோட போயிட்டு இருக்கணும் அர்த்தம். ஆமா. ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, தீய பழக்கெல்லாம் படிச்சுனே வேண்டுமெனில் இதை கிராமப்புறங்களில் நடைபெடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது அரசாங்கத்திற்கான சேவை இல்ல பிரதர் வருகின்றது. அதாவது நல்லது. பாப்தாதாவிடம் நாலாபுரத்தின் சேவைக்கான முடிவுகளும் வருகின்றது. மற்றும் விசேஷமாக எந்த மூளை முடுக்கும் இருந்து விடக்கூடாது. அனைவருக்கும் செய்தி கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் அப்பா வந்துட்ட செய்தி கிடைக்கணும். மேலும் யாரெல்லாம் மெகா புரோகிராம் பாரதம் செய்தீர்களோ அதன் செய்தி அனைத்தும் கிடைத்தது. நாலாபுரத்தின் சேவையிலும் முடிவுகள் வெற்றி பூர்வமாக உள்ளது. குழந்தைகள் எப்படி சேவையில் செய்தி கொடுப்பதில் வெற்றியை அடைந்துள்ளீர்களோ அப்படியாக சொல் மூலம், தொடர்பு மூலம் மற்றும் கூடவே முகத்தின் மூலமும் சாட்சாத்கார பரிஸ்தா ரூபத்தை சேவித்துக் கொண்டே செல்லுங்கள். இதுலதான் நிக்கிறாரு இன்னைக்கு முரளியில. சொல்லு, சம்பந்தம், தொடர்பு, முகம். அதாவது முகம் மற்றும் நடத்தை, உங்க வார்த்தை எல்லாமே அதான் உங்க 5 கர்மேந்திரியங்களை பத்தி தான் சொல்லுவாராப்பா. 5 கர்மேந்திரியங்கள், 3 சூட்சும இந்திரியங்கள் கரெக்டா இருக்குதா? சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்கீங்களா? நீங்க சுயராஜ்ய அதிகாரிகளா இருந்தீங்கனாலே முகம் மற்றும் நடத்தையின் மூலமா ஆட்டோமேட்டிக்கா குணங்களும் சக்திகளும் வெளிப்படும். எப்பவும் ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டா போர் அடிக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்கு? அதனாலதான் இப்ப முகம் மற்றும் நடத்தையின் வேரட்டி ஆப்டிக்கல சொல்றாரு அதை. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, நல்லது. யாரெல்லாம் முதல் முறை வந்துள்ளீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அநேகம் உள்ளீர்கள். நல்லது. டூ லேட், மிக காலதாமதம். பலகை போடுவதற்கு முன் வந்து விட்டீர்கள். நல்லது. வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிசயம் செய்து காட்டுங்கள். தைரியம் வைத்துள்ளீர்கள். பாப்தாதாவின் உதவி ஒவ்வொரு குழந்தைகளிடம் உள்ளது. நல்லது. அடுத்து நாகாபுரத்திலும் உள்ள சாக்காரத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு அதுல என்ன விருது சொல்லிருக்காங்க? வாசிக்கிட்டான் அதுல ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. என்கரேஜ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஆமா, சேவை செய்ததெல்லாம் தந்தைக்கு தெரியும். எல்லாத்தையும் தந்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். பாப்தாதா நாலாபுரத்திலும் உள்ள சாக்காரத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு அவரவர் இடத்தில் உள்ள உள்நாட்டில் பாபாவுடன் சந்திப்பு கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு அதிகமாக சேவை செய்ததற்கான அன்பிற்கு மற்றும் புருஷார்த்தம் செய்ததற்கான வாழ்த்துக்கள். என்னவோ வழங்கி கொண்டுள்ளார். ஆனால் புருஷார்த்தத்தில் தீவிரமாக ஆகி இப்பொழுது ஆத்மாக்களை துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்கு மேலும் தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள். துக்கம் அசாந்தி கீழான தன்மை அதிகரித்து கொண்டுள்ளது. இப்பொழுது அதை முடிவிற்கு கொண்டு வந்து அனைவருக்கும் முக்திதாமத்திற்கான ஆசையை தந்தையிடமிருந்து வழங்குங்கள். அப்படிப்பட்ட சதா திடமான எண்ணங்கள் கொண்ட குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நல்லது. அந்த கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் துக்கம் அசாந்தில இருக்காங்க. இந்த உலகம் கூட கீழான நிலைமைக்கு போயிருச்சு. அப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும்? எல்லாரையும் முக்தி தாமத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய காரியம் செய்யணும். தந்தையின் மூலமா அந்த சக்தியை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் தீவிர முயற்சி செய்தாதான் இந்த டிராமா சீக்கிரம் முடியும். நீங்க தயாராயிட்டீங்கன்னா இங்க டிராமா விநாசம் ஆயிடும் இல்லையா? அப்ப நீங்க வேகமா தயாராகுங்க. இவங்களெல்லாம் துக்கம் அசாந்திலேருந்து விடுவீங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. நீங்க புருஷார்த்தம் எப்படி செய்றீங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுடைய துக்கம் அசாந்திலேருந்தும் விடுவிக்க முடியும் உங்களால அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, ஓகே, வாசி. அப்போ அவர் தானே கொடுக்குறாங்க. பணிவு மற்றும் அதிகாரத்தின் அத்தாரிட்டி சமமான நிலையின் மூலம் பாபாவை பிரத்யட்சம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரியாக எங்கு சமநிலை பேலன்ஸ் இருக்குமோ அங்க அதிசயம் தென்படுகிறது. எப்பொழுது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தால் அதிசயம் தென்படும். இந்த ரூபத்தில் தந்தையை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும்.
ம். அதில் அன்பும் இருக்க வேண்டும், பணிவு மற்றும் இனிமையும் இருந்தால் மகான் தன்மை மற்றும் சத்தியமும் இருந்தால் பிரத்யட்சம் ஏற்படும். பேசும்போதே இடையிடையில் அனுபவத்தை செய்வீங்கள். இதன் மூலம் அன்பில் மூழ்கிய மூர்த்தியான அனுபவம் தேவை. அப்படிப்பட்ட சொரூபத்தினால் சேவை செய்யக்கூடியவர்கள்தான் விசேஷ சேவாதாரி ஆவார்கள். ம். அந்த பணிவும் இருக்கணும், அந்த அதிகாரத்தன்மையும் இருக்கணும். ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அதிகாரம் இருக்குதுன்னா எதுல அதிகாரம் இருக்கணும்? ஞானத்தின் அந்த சத்தியத்தின் அதிகாரத்தோடு எல்லார்கிட்டையும் பேசுங்க, மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? சத்தியம் நிறைஞ்ச அந்த ஞானத்தின் அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் இருக்கணும். உங்ககிட்ட அந்த அன்பும் பணிவும் அந்த இனிமைத்தன்மையும் இருக்கணும். இது ரெண்டும் சமநிலையில இருந்துச்சுன்னா பிரத்யட்சம் வெளிப்படும், அதிசயம் தென்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த பேலன்ஸ்ல தான் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பணிவா இருக்கும்னு ரொம்ப ரொம்ப குனிஞ்சும் போகக்கூடாது. அதிகாரத்துல இருக்கணும்னு ரொம்ப அகங்காரத்திலையும் பேசிட்டு இருக்க கூடாது. அதான் அதிகாரத்தோட பேசுங்க, ஞானத்தின் அதிகாரத்தோட அந்த சத்தியத்தின் அதிகாரத்தோட பேசுங்க. கூடவே பணிவுத்தன்மையும் அந்த அன்பும் இனிமைத்தன்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தந்தை வெளிப்படையான ரூபத்துல அந்த பிரத்யட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க அந்த பேலன்ஸ் இருக்குதோ அங்கதான் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். பேலன்ஸ் தான் பிளெஸிங்ஸ்க்கு ஆதாரம். அதான் இந்த பணிவுத்தன்மை அத்தாரிட்டியின் இந்த பேலன்ஸ் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? இதை பேசும்போது இடையில அனுபவத்தையும் செய்வீங்கள். இதன் மூலம் அன்பில் மூழ்கிய மூர்த்தியான அனுபவம் தேவை. அப்படிப்பட்ட சுரூபத்தினால் சேவை செய்யக்கூடியவர்கள் தான் விசேஷ சேவாதாரி. ஆமா, அதாவது அந்த நிதானத்தோட பேசும்போது அந்த வெளிப்படையா தெரியும் இல்லையா நமக்கு, அந்த அனுபவத்தை உங்களால செய்விக்க முடியும். தந்தையும் அந்த அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எவ்வளவு அத்தாரிட்டியா பேசுறாங்க, இருந்தாலும் பணிவா நடந்துக்கிறாங்க, அன்பா நடந்துக்கிறாங்க. அந்த தந்தையினுடைய உள்ளத்தின் அன்புல இருந்து பேசுறாங்க. அவங்க புத்தினால பேசல, நம்ம கிட்ட ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல, உள்ளத்தின் அன்போடு பேசுறாங்க அப்படிங்கிற அந்த அனுபவத்தையும் செய் வச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களதான் விசேஷ சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸ்லோகன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதனங்கள்லாம் நின்று போனாலும் நம்மளுடைய அந்த புருஷார்த்தம் நிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு சமிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதாவது மொபைல் இல்ல கமெண்ட்ரி அதெல்லாம் இருந்தாதான் நம்ம புருஷார்த்தம் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம எல்லாம் தடைபடாம செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகன் கொடுத்திருக்காரு பிரதர். சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை எனில் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது சொல்லிட்டு அமைப்பு சமிக்கை வந்துட்டாரு. சமயத்தில் சாதனம் இல்லை என்றின் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது. சாதனம் இல்லை எனில் சமயத்துல சாதனையில தடை ஏற்படக்கூடாது. ஆமா, சாதனைங்கிறது யோகம். யோகத்துல எப்பவுமே தடை ஏற்படக்கூடாது. அப்ப உங்களுடைய யோகா இந்த சாதனங்களின் அடிப்படையில இருக்கக்கூடாது. நீங்க சொன்னதும் கரெக்டு தான். மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா கமெண்ட்ரி கேட்டு யோகா பண்றோம். நம்மளால தனிப்பட்ட ரீதியில நேரடியா தந்தையின் தொடர்பு இணைக்க முடியலன்னா கமெண்ட்ரி மூலமா தான் நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய புருஷார்த்தம் எதன் அடிப்படையில இருக்குது? நம்மளுடைய யோகா எதன் அடிப்படையில இருக்குது? அந்த மொபைல் போன ஆதாரத்துல இருக்குது. அப்ப சாதனங்களின் வசமாயிட்டோம் இல்லையா? அதே போலதான் இப்ப நம்ம சோஃபால உட்காந்துதான் யோகா பண்றோம் அப்படின்னா நான் சோஃபால உட்காந்து தான் பண்ணுவேன், கீழெல்லாம் உட்காந்து என்னால யோகா பண்ண முடியுதுன்னு சொல்றதும் அந்த சாதனங்களின் ஒரு அடிமைத்தனம் தான். அப்புறமேலு நான் ஏசி போட்டு இந்த வெயில் காலத்துல ஏசில இருந்து உட்காந்து தான் யோகா பண்ணுவேன், வெக்கையிலாம் உட்காந்து என்னால யோகா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது இந்த சாதனைகளின் அந்த அடிமைத்தனம் தான். எங்கனாலும் உட்காரலாம், எங்கனாலும் போகலாம், நாளைக்கு இந்த சாதனங்கள் கூட இல்லாம கூட போகலாம். என்ன ஆனாலும் சரிதான், உங்களுடைய சாதனை எப்பவும் தடைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட யோகத்திற்கான பயிற்சியை இப்பவே நீங்க செய்தாதான் சாதனங்கள் இல்லாத சமயத்திலயும் உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையான அது ஒரு ஸ்லோகன் கொடுத்திருக்காரு. புருஷார்த்தம் பண்ணணும், டைம் வேஸ்டாம இருக்கணும்ங்கிறதுக்காக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் பக்கத்துலயே ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும், இல்லைனாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஆனா இது அதை மொபைலோ இல்ல கமெண்ட்ரியோ வச்சு நம்ம பண்ணும்போது கூட நம்ம கூட இன்னொருத்தர் சேர்ந்து புருஷார்த்தம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுதான். அதனால கொஞ்சம் நம்ம டைம் வேஸ்ட் ஆகாம வேகமா பண்ண முடியுதுதான். இருந்தாலும் மேபி ஈவன் தோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இது இல்லாமலும் நம்ம பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அப்பா அவ்யக்த பாலனை கொடுக்கறாங்க. இன்னொன்னு சொல்றேன் சிஸ்டர், எப்பவுமே மெடிடேஷன் கமெண்ட்ரி கேட்டுட்டு நீங்க யோகா பண்றீங்கன்னா தாரணை ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தாரணை நம்மளால வீக்கா இருப்போம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்.
கமெண்ட்ரி கேட்டு யோகா பண்றாங்கன்னா. ஏன்னா நீங்க உங்களுடைய மனம் புத்தியை பயன்படுத்தல தந்தை கிட்ட புத்தியை இணைக்கிறதுக்கு. அவங்க கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய மனம் புத்தினால தந்தை கிட்ட கனெக்ட் பண்றாங்க. அவங்களோட அந்த மனம் புத்தி இணைச்சு நீங்க போறது சரி கிடையாது அப்படிங்கறத சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு கமெண்ட்ரி வச்சுக்க வேணாம், நம்ம லைட்டா மியூசிக் மாதிரி ஏதாவது வச்சுட்டா கூட ஓகே. மியூசிக் சும்மா இந்த மாதிரி ஒரு சைலண்ட் மியூசிக் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். எவ்வளவோ இருக்கே மெடிடேஷன் மியூசிக், ஜென் மியூசிக்லாம் நல்லா இருக்குல்ல. சரி ஓகே. நம்ம அதுவும் வந்து கூட commentary அது வச்சா இல்ல. அதுவுமே இங்க பாருங்களேன், அதுவும் தானே சாதனம் தானே சொல்லியிருக்காரு அப்பா. அந்த அதைத்தான் மியூசிக் கூட சொல்றேன், அந்த சாதனமும் இல்லைன்னா கூட நம்ம அது இருக்கணும். பக்கத்துலயே ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும். ஆமா. சரி ஓகே. விரதர் அப்பா அவ்வியக்த பாலனை கொடுக்குறாங்க. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். இந்த மாசம் ஃபுல்லா இதுதான், சத்தியம் மற்றும் பண்பாடு. மாசம் முடிய போகுது. ட்ரூத் மற்றும் கல்ச்சர். ஆமா. சிலர் கோபம் என்பது உண்மையில் ஒரு விகாரம் அல்ல, அது ஒரு ஆயுதம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் கோபம் ஞானம் நிறைந்த ஆத்மாவிற்கு மகா எதிரியாகும். ஏனெனில் கோபம் அநேக ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வருவதால் பிரசித்தியாகி விடுகிறது. மேலும் கோபத்தை பார்த்து பாபாவின் பெயர் அவப்பெயராகி விடுகிறது. பாருங்கள், ஞானம் நிறைந்த குழந்தைகளை பார்ப்பவர்கள் இதைத்தான் கூறுவார்கள். ஆகையால் இதன் அம்சத்தையும் சமாப்தி செய்து பண்பு கலாச்சாரம் நிறைந்த விவகாரத்தை செய்யுங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோபம்ங்கிறது ஒரு விகாரம் கிடையாது, அது ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா கோபம்ங்கிறது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. மகா எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா கோபம் இருந்துச்சுன்னா சம்பந்தம் தொடர்புல வரும்போது அந்த கோபம் பிரசித்தமாயிடும். அப்போ சம்பந்தம் தொடர்புல வரவங்க என்னன்னு பேசுவாங்க, பாருங்க ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள்னு சொல்றாங்க, யோகிகள்னு சொல்றாங்க, அமைதி சக்தியை நாங்க தாரணை செய்யறோம் அப்படின்லாம் சொல்றாங்க, பாருங்க கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதைத்தான் இவங்க பாபா சொல்லி கொடுக்குறாரா இவங்களுக்கு அப்படின்னு பாபாவுக்கு அவ பேர் உண்டாகும், பரிவாரத்துக்கு அவ பேர் உண்டாகும். அதனாலதான் சொல்றாரு இந்த கோபம்ங்கிறது மகா எதிரி அப்படின்னு. அதனால இதனுடைய அம்சத்தை கூட தியாகம் செய்திருங்க. இந்த அம்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது, கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோபம்ங்கிறது விகாரம் இல்ல, அது ஒரு ஆயுதம் தானே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது ஞானி ஆத்மாக்களுக்கு மகா எதிரி அப்படிங்கறத ஞாபகம் இருக்கும். ஏன்னா தந்தையின் பேரையும் பரிவாரத்தின் பேரையும் நம்ம பேரையும் மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி பிரதர், கோபம் ஒரு பார்வை பார்த்தா தானே குழந்தைங்க படிக்கிறாங்க, இல்லைன்னா முக்க வச்சுட்டு டைம் பாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. கோபம்ன்றது அது எப்படி இருக்கணும்னா சிஸ்டர், முகத்துல காட்டுங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள காட்டாதீங்க. அது கோவப்படுற மாதிரி நடிங்க. இப்ப கோவப்படுற மாதிரி நடிங்களேன், அன்பு காட்டுற மாதிரி நடிக்க தெரியுது மற்றவர்கள்ட்ட. இல்ல மற்றவர்கள்ட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிக்கலாம் வருது நமக்கு, அதே மாதிரி கோவப்படுற மாதிரி நடிங்க, அவ்வளவுதான். இப்ப அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அடுத்தவங்களை தண்டிக்கிறது தான் தப்பு, கண்டிக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதுங்களுக்கு சும்மா குச்ச கையில வச்சிருந்தனாலே இதுங்க பயந்துரும். அவ்வளவுதான். நீங்க தரையில தட்டுங்களேன், குச்சி எடுத்து அவங்களை அடிச்சாதான் தப்பு சிஸ்டர். குச்சி எடுத்து தரையில தட்டுங்க, ஸ்கேல் எடுத்து போர்டுல தட்டுவாங்க. தரையில தட்டி இத அப்படியே மேல உழுவும் பாத்துக்க அப்படின்னு சொன்னு போறோம், அப்படியே நடிக்கிட்டுங்க. எங்க டீச்சர்ஸ்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, போர்டு எடுத்து யார் இந்த பசங்களும் அடிக்க மாட்டாங்க, போர்டுல டம் டம்னு தட்டுவாங்க. நமக்கு அது தட்டுறதை பார்த்தாலே பயமா இருக்கு, ஏதோ இடி விழுந்தது மாதிரி. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அடிக்க கூடாது யாரையும். அடிக்கிறது தான் தப்பு. ஆனா அவங்களை கண்டிக்கிறதோ, அவங்க வாழ்க்கையை திருத்துறதுக்கான முயற்சி செய்யறோம், அவங்களையும் சீர்திருத்துறதுக்கான முயற்சி ஒரு பொறுப்பு டிராமா அப்படி நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது கண்டிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது சிஸ்டர். அப்பாவே சொல்றாரு இல்லையா, காதை பிடிச்சு திருகுங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சரி, கண்டிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. ஓகே பிரதர். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க் யூ பாபா.